பன்னீர்செல்வம் தொடர்ந்து திருவான்மியூரில் ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை நடத்துவதற்காக அந்த பகுதியை தேர்வு செய்யும் பொருட்டு தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் திருவான்மியூரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரமேஷ், தற்பொழுது திருவான்மியூரில் பன்னீர்செல்வம் எந்த இடத்தில் ஆய்வு செய்து வருகிறார்? சரியாக அந்த இடம் எங்கு இருக்கிறது? அதாவது திருவான்மியூர் பேருந்து நிலையத்திற்கு அருகில், குறிப்பாக 2015ஆம் ஆண்டு ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது மற்றும் பொதுச் செயலாளராக இருக்கும்பொழுது பொதுக்குழு கூட்டிய இடம்தான் இந்த ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி. போரூர் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரிக்கு சொந்தமான இடம் இங்கு இருக்கிறது. இந்த இடத்தில் தான் தற்பொழுது ஆய்வு என்பது அவர் செய்து வருகிறார். குறிப்பாக 1917ஆம் ஆண்டு பிறந்த மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் 2017ஆம் ஆண்டுடன் 100 ஆண்டு ஆகிறது. குறிப்பாக ஜெயலலிதா இருக்கும் பொழுதே இந்த விழாவை பெரிய அளவில் கொண்டாட வேண்டும் என்று திட்டமிட்டது. குறிப்பாக சசிகலா பொதுச் செயலாளர் பதவியேற்ற போது கூட இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்றெல்லாம் அவர் முதன்முறையாக கட்சி அலுவலகத்துக்கு வந்தபோது நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லியிருந்தார். தற்போது அவரும் இக்கட்டான சூழலில் இருப்பதால் அடுத்த தலைவராக பார்க்கப்படக்கூடிய பன்னீர்செல்வம் தற்பொழுது இந்த பிரம்மாண்டமான ஒரு இடத்தை பார்வையிட வந்திருக்கிறார். ஏனென்றால் இது பாத்தீங்கன்னா சென்னையினுடைய மைய பகுதியில் அதிக கார்கள் நிற்கக்கூடிய அளவிற்கு, அதே போல அதிக இடம், நீங்க பாத்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 10,000க்கும் மேற்பட்டோர் அமரக்கூடிய வகையில் பெரிய மண்டபமாக இது இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த இடத்தை ஆய்வு செய்து வருகிறார். அவருடன் குறிப்பாக ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய மைத்ரேயன், KP முனுசாமி, செம்மலை, வைத்திலிங்கம் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் இருக்கிறார்கள். குறிப்பாக இன்று மாலை திடீரென இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அனைத்து தலைவர்களும் ஒன்று சேர்ந்து இங்கு வந்திருக்கிறார்கள். அவருக்கு வழங்கப்பட்ட வழி பாதுகாப்பு, பன்னீர்செல்வத்திற்கு வழங்கப்பட்ட வழி பாதுகாப்புடன் இங்கு தற்பொழுது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக நாம் பேசும்பொழுது மூத்த தலைவர்களும் பேசும்பொழுது இதற்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பு இருக்கும். அதில் குறிப்பாக அந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை எவ்வாறு கொண்டாடுவது என்பது குறித்து விரிவான விஷயங்கள் குறித்து பன்னீர்செல்வம் பேசுவார் என்று நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். காயத்ரி, ரமேஷ், இந்த இடம் இறுதி செய்யப்பட்டு விட்டதா? எப்பொழுது அதற்கான பணிகள் தொடங்கப்படும்? அது குறித்த விவரங்கள் இருக்கிறதா? குறிப்பாக அதிமுகவுடைய பொதுக்குழு, செயற்குழு இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம சென்னையை அடுத்துள்ள வானகரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவாரி கல்யாண மண்டபத்தில் தான் அடிக்கடி நடக்கும். ஆனால் ஜெயலலிதா 2015 முதலமைச்சராக இருந்த பொழுது குறிப்பாக அவர் சென்னைக்குள்ளே ஒரு இடத்தை தேர்வு செய்ய விரும்பினார். அந்த அடிப்படையில் போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு சொந்தமான இடம் திருவான்மியூர் பேருந்து நிலையத்திற்கு மிக அருகிலே இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த இடத்தை அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அனைத்து தலைவர்களும் வருவதற்கு வசதியாக இருக்கும், பல்வேறு ஊர்களிலிருந்து வருபவர்களுக்கு வசதியாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த ஏற்பாடு என்பதை அவர்கள் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக 10,000க்கும் மேற்பட்டோர் அமரக்கூடிய இடமாக இந்த இடம் இருக்கிறது. ஆனால் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது பொதுக்குழு நடந்த போது இந்த இடத்தில் மண்டபம் இல்லாமல் இருந்தது. தற்பொழுது இந்த மண்டபம் என்பது முழுமையாக கட்டப்பட்டிருக்கிறது, பிரம்மாண்ட அளவில் கட்டப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்தும் விதமாக ராமச்சந்திரா மண்டபத்தில் நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக ஓபிஎஸ் அணியினர் நமக்கு தெரிவிக்கிறார்கள். காயத்ரி, அதிமுகவின் இரு அணிகளும் இணைவது குறித்து பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வரும் நிலையில் தற்பொழுது ஓபிஎஸ் தலைமையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை நடத்துவதற்காக ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இரு அணிகளும் இணைவதற்கு முன்பாகவே தற்போது ஓபிஎஸ் தரப்பிலிருந்து இந்த ஆய்வுப் பணி மேற்கொள்ளப்படுவது, இவர்கள் தனித்து இந்த விழாவை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்களா என்பது குறித்த கேள்வியை எழுப்புகிறது. தற்பொழுதைய தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி ரமேஷ்.